கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். Luke chapter 1:51. He has showed strength with his arm. He has scattered the proud in the imagination of their hearts என்று வாசிக்கிறோம். மரியாள் தேவனை பற்றி புகழ்ந்து பேசுகிற புகழ்ச்சியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரின் புயம் பராக்கிரமம் செய்யும். அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவருக்கு முன்பாக ஒருவரும் எந்த ராஜ்யமும் நிற்க முடியாது என்கிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு எளிமையான ஒன்றாக இருந்தாலும் அவர் வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்றெல்லாம் வாசித்தாலும் அவர் எளிமை உள்ளவராக இருந்தாரே தவிர அவரிடத்தில் இருந்த பராக்கிரமும் அவரிடத்திருந்த வலிமையும் குறைபட்டதில்லை. அவர் பராக்கிரமம் செய்கிறவர் என்கிறதை மரியாள் சொல்லி தேவனை துதிக்கிறதை, அகந்தை உள்ளவர்கள் எல்லாம் சிதறடிப்பார். தேவன் எதிர்த்து நிற்கிற ஒன்று, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நேபுகாத்நேச்சார் தான் கட்டின பாபிலோன் என்று புகழ்ந்து தன்னை குறித்து நினைத்த பொழுது அவன் அங்கேயிருந்து கீழே விழத்தள்ளப்பட்டான். பலவான்களினுடைய ஆசனங்களை எல்லாம் அவர் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார் என்பதிலே நாம் இங்கே வாசிக்கிறோம். தங்களை குறித்து உயர்ந்தவர்களாக கற்பனை செய்து கொள்ளுகிறவர்களுடைய அகந்தையை கர்த்தர் சிதறடித்து போடுகிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.